அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பஸ் பயணங்களில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சிரிப்பான அனுபவங்கள் ஒன்று என்று சொல்றேங்களேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஒரு முறை பஸ்ஸில் இந்த 3 பேர் சீட்டில் சென்ட்ரல் சீட்டில் நான் உட்காந்துட்டு போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு 3 லேடிஸ் உட்காந்துட்டு போகிறாங்க. நாங்கள் பின்னாடி 3 ஜென்ட்ஸ் உட்காந்துட்டு போகிறோம். நான் சென்ட்ரல் சீட்டில் உட்காந்துட்டு போகிறேன். அப்போல்லாம் ஒரு மே மாதம் நினைக்கிறேன். வெயில் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு லேசாக தூக்கம். அப்படியே எல்லாருமே தூக்கத்தில் தான் போவாங்க அந்த மே மாதத்தில் பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறவங்க. முன்னாடி இருக்கிற லேடி சென்டராக இருக்குது, நல்லா பெரிய கொண்டை, அவ்வளோ மேக்கப், உட்காந்துட்டு போகுது. அதுவும் தூங்குற மாதிரி தான் போகுது. நாங்களும் பின்னாடி தூங்கிட்டு போகிறோம் லேசாக. திடீர்னு பார்த்தா என் கால் மேலே ஏதோ விழுந்த மாதிரி ஒரு ஃபீல். என்னன்னு பார்த்தா அது முன்னாடி பெரிய கொண்டை போட்டுருந்துச்சு, அது கீழே விழுந்து போச்சு. ஓ, அது ரெடிமேடு கொண்டை போல இருக்குது. அது முடிய காணும், சும்மா கொஞ்சோண்டு தான். இந்த கொண்டை மட்டும் பெருசாக இருக்குது. இந்த கொண்டை கீழே வந்து போச்சு. அப்புறம் நான் அதை எடுத்து ஏமா 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 அப்படின்னு அது திரும்பி பார்த்துச்சு. என்ன அப்படின்னு, கொண்டை இந்தாமா அப்படின்னு. ஐயோ, அது ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அசாதை வாங்கின்னு கம்பெனி இருந்துச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு சிரிப்பாக போச்சு எனக்கு. நானும் சிரிச்சாலும் தப்பு, அப்படியே கம்பெனி உக்காந்துக்கிட்டேன். அது ஒரு தமாஷான நிகழ்ச்சின்னு வச்சுங்களேன். அதுக்கு அப்புறம் ஒரு முறை மார்கழி மாதத்துல ஒரு பஸ் பயணம். வெடி காலையில் நான் சென்னை போகிறேன். அப்போ மார்கழி மாதம்னா பயங்கரமாக குளிரும், பனி ஓவராக இருக்கும். மார்கழி லாஸ்ட்டில் நான் கீழ்பண்ணாத்துல பஸ் ஏறுறேன். சீட்டே இல்லை, அதிகமாக சீட்டே இல்லை. அங்கேயும் இந்த பின்னாடி ஃபுட்போர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்த மாதிரி 3 பேர் உட்காராங்க இல்லையா சீட், அதில் மட்டும் 2 சீட்டு காலியாக இருக்கு. அந்த ஆள் ஜன்னல் ஓரம் உட்காந்துக்கிட்டார். நானும் சென்டராக உட்காந்துக்கிட்டு பயணம் செய்கிறோம். காற்று, இந்த பனி காற்று அடியுது, அப்படியே பயங்கரமாக கவ்விக்கிற மாதிரி அவ்வளோ குளிர் செஞ்சு வந்துச்சு. முன்னாடி ஜனங்க கொஞ்சம் பேர் ஏறினாங்க. பின்னாடி ஒரு பாப்பா, அது ஒரு வயசு பெண் தான் வச்சுங்களேன், காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு. அது ஏறிச்சு அப்படி எப்படியும் பார்த்துச்சு. சீட் இல்லை, என்னடா பண்ணுறது. சரி, என்ன பார்த்துச்சு. நான் அப்படி தள்ளுற மாதிரி நவுந்தேன். சரின்னு உக்காந்துக்குச்சு. சரி, பரவாயில்ல, நமக்கு மரியாதை கொடுத்து அது உட்காருது, நம்ம ரொம்ப மரியாதை நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஜன்னல் ஓரக்கிற ஒரு பக்கம் நான் ஒட்டி உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உக்காட்டணுமா அப்படின்னு உக்காட்டணும் அந்த பாப்பா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஓரமாக தள்ளி உட்காந்துக்கிட்டேன். தள்ளி உட்காந்துட்டு பஸ்ஸு போயிட்டே இருக்குது. போனால் பயங்கரமான குளிர், ஒன்றும் தாங்க முடியல. அவ்வளோ பனி, குளிர் ஒன்றும் தாங்க முடியல. நான் பார்த்தேன், ஒன்றும் இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு பேக்கில் இருந்துச்சு என்னுடைய ஒரு சால்வு. அது ஊட்டியில் வாங்கின சால்வு, நல்லா குளிர் தாங்கும். ஏதாச்சும் நான் நைட்டுக்கு வர பார்த்து உபயோகப்படுத்த அப்படி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது நல்ல பெரிய சால்வு, நீட்டாக இருக்கும். சரின்னு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் போய்த்திக்கிட்டேன். போய்த்திட்டோன்னே இந்த பாப்பாவால் ஒன்றும் குளிர் தாங்கலை. ஏன்னா அது தடுத்து தான் எனக்கு அதை தடுக்குது. அது காற்றை தடுக்கிறதுனால எனக்கு பாதி தான் வருது. அந்த பாதி குளிரையே என்னால் தாங்க முடியல. அது மேலே டைரெக்டாக அடிக்குது காற்று, பனி காற்று. அது பாப்பா ரொம்ப அவசரப்பட்டுச்சு பாவம். சரி, நான் என்ன பண்ணேன், என்னுடைய போர்வையிலே எஸ் மாதிரி நான் ஒரு பக்கம் இப்படி கொளுத்திக்கிட்டு அது இப்படி திருப்பி அதை மடிச்சு கொடுத்து, ஏமா இது அந்த கம்பியில் பிடிச்சிக்கோ, கம்பியில் பிடிச்சிக்கிட்டு சாந்துக்குமா, அது காற்று தடுத்துக்கும் அப்படின்னு அதுக்கிட்ட கொடுத்தேன். அது ஒன்றும் சொல்லாத. அதே மாதிரி இப்படி டேர்ன் பண்ணி எஸ் மாதிரி அது ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டோம். ஒரே பொருள் தான், ஆனால் டைரெக்டாக இல்லாமல் இப்படி எஸ் சென்டரில் போயிட்டு வர மாதிரி அது உட்காந்து அதுவும் சௌகரியமாக உட்காந்துக்கிச்சு. காலை மடக்கிக்கிட்டு உட்காந்துக்கிச்சு. குளிர் அதுக்கு ஒன்றும் தெரியல.
எனக்கும் அது முக்கால்வாசி குளிர மறைச்சிக்கிட்டதுனால எனக்கும் ஒரு லேசா போய்த்தின்னு போகுது. பரவாயில்ல, நல்ல ஒரு குளிருக்கு சேஃபா பயணம் மேற்கொண்டோம். நான் ரொம்ப அது அது அந்த பொண்ணு உட்காந்து இல்லைன்னா நான் ஃப்ரீயா ஹாயா தூக்கிட்டு வந்துருவேன். நம்மளை நம்பி ஒரு மரியாதை கொடுத்து உட்காருது, நம்ம தவறி அது மேல தூக்கி மேல விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு சுத்தமா தூங்காம அப்படியே பார்த்து 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 ஜாகிரதையா உட்காந்து வந்து அப்புறம் ஸ்ரீபெரம்பு இது ஸ்ரீபெரும்புதூர்ல பெருங்குளத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டாப்பிங். அப்பெல்லாம் பொழுது வெடிச்சிச்சு அப்பெல்லாம். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் கூட பனி போல. அதுக்கப்புறமா அந்த பாப்பா இறங்கிடுச்சு ஒரு ஸ்டாப்பிங்ல. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இருக்குமா பரவாயில்ல அப்படின்னு. அது மாதிரி நம்மளை நம்பி உட்காடுறாங்க. நம்ம அதுக்கு முழு அளவு நம்ம எந்த வித 1% கூட நம்ம அதுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஒரு இதுவா அதுக்கு சௌகரியமா அதை கொடுத்து அதை கொண்டாந்து விட்டேன். அந்த நிகழ்ச்சி நினச்சிக்கணும்னா நினச்சி பார்த்துக்கணும். அதனால அந்த மாதிரி நம்மளை நம்பி உட்காரவங்க கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா ஒழுக்கமா ரொம்ப அழகா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத அனுபவம் என்பதன் மூலமா அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குமாறும் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் வெளிப்புறங்களில் சென்று பயணங்களை மேற்கொண்டு படப்பிடிப்புகள் எடுத்து உங்களுக்கு பலதரப்பட்ட நீர்வள ஆதாரங்களை மற்றும் பொது காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம் இருந்தீங்கன்னா, வியூவர்ஸ் அதிகம் இருந்தீங்கன்னா, பார்க்குறவங்க அதிகமாக இருந்தால் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஆளே இல்லாத மேடையில் நான் என்னத்த பேசுறது? ஆடியன்ஸ் இருந்தால் தானே பேச முடியும். அதனால வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்த பிற்பாடு வெளிப்புற படப்பிடிப்புகள் எடுத்து அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன். முக்கியமான காட்சிகளை காட்சிப்படுத்துவேன் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.